வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரு. நான் ஸ்வஸ்திக். போட்டித் தேர்வுகளில் நடப்பு நிகழ்வுகள் புவியியல் பகுதியில் கேட்கப்பட வாய்ப்புள்ள மிக முக்கியமான தலைப்பு உலக தண்ணீர் தினம் 2026. இது போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, IAS IPS ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்க 8ஆம் வகுப்புலேருந்தே சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது நல்லது. உலக தண்ணீர் தினம் 2026 அதுக்கு போகலாம். உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையால் இது முதல்ல 1993ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த தினத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நன்னீரின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் உலகளாவிய தண்ணீர் நெருக்கடியை தீர்ப்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். முக்கிய இலக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு ஐநாவினுடைய நிலையான வளர்ச்சி இலக்கு. அந்த 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6 SDG அப்படின்னு சொல்லுவாங்க. 2030க்குள்ள அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்யறதான் என்னுடைய நோக்கமாக கொண்டிருக்குது இந்த SDG 6ல். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம் இருக்கும், அதாவது கருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2024 அமைதிக்காக தண்ணீரை பயன்படுத்துதல், லெவரேஜஸ் வாட்டர் ஃபார் பீஸ். 2025 பனிப்பாறை பாதுகாப்பு, கிளேசியர் ரிசர்வேஷன். 2026 இப்போ இந்த ஆண்டு தண்ணீர் மற்றும் பாலின சமத்துவம், வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த பிரச்சார வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, தண்ணீர் எங்கே பாய்கிறதோ அங்கே சமத்துவம் வளர்கிறது. வேர் வாட்டர் ஃப்ளோஸ் ஈக்குவாலிட்டி கிரவுஸ் அப்படின்னு அந்த பிரச்சார வாசகம் இருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டுக்கானது. ஏன் இது வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த தண்ணீர் எப்படி பெண்கள் மீதான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, உலக அளவில் 2.1 பில்லியன் மக்கள் பாதுகாப்பான குடிநீர் வசதி இல்லாமல் தவிக்கிறாங்க, அப்படி வாழ்றாங்க. இதில் 1 பில்லியனுக்கும் அதிகமான பெண்கள், சுமார் 27.1% பாதுகாப்பாக நிர்வகிக்கப்படும் குடிநீர் சேவைகள் இல்லாமல் பெண்கள் தவிக்கிறாங்க அப்படின்னு ஐநா ரிப்போர்ட் சொல்லுது. 27.1% பெண்கள் பாதுகாப்பான குடிநீர் வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. சுமார் 1.8 பில்லியன் மக்களுக்கு தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே குடிநீர் வசதி இல்லாமல் தவிக்கிறாங்க. இதில் 2 பங்கு வீடுகளில் தண்ணீர் சேகரிக்கும் பொறுப்பு பெண்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஐநா ரிப்போர்ட் சொல்லுது. தரவுகள் எடுத்த 53 நாடுகளில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் தண்ணீர் சேகரிக்க ஒரு நாளைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் மணி நேரத்தை செலவிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் 3 மடங்கு இந்த தண்ணீருக்காக அதிகம் செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லுது அந்த ரிப்போர்ட்டு. உலக அளவில் 10 முதல் 19 வயதுடைய 156 மில்லியன் பெண் குழந்தைகளுக்கு அடிப்படை சுகாதார வசதிகளே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இது பெண்களுடைய கல்வி மற்றும் கண்ணியத்தை பாதிக்கிறது. இந்த பாதுகாப்பற்ற தண்ணீர் மற்றும் சுகாதாரம் காரணமாக ஒரு நாளைக்கு 5 வயதுக்கு உட்பட்ட சுமார் 1000 குழந்தைகள் உலக அளவில் இறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில், சப் சஹாரா பகுதியில் பார்த்தீங்கன்னா பாதி சுகாதார நிலையங்களில் போதிய தண்ணீர் வசதியே இல்லை அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. தண்ணீர் சம்பந்தப்பட்ட அந்த துறைகளில் பணி புரிபவர்களில் பெண்கள் 5ல் 1 பங்குக்கும் குறைவாகவே, அதாவது 21.2% மட்டுமே இருக்கிறாங்க. முடிவெடுக்கும் அதிகாரத்தில் மிக குறைந்த பிரதிநிதித்துவமே பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. சுமார் 14% நாடுகளில் இன்னைக்கும் தண்ணீர் மேலாண்மையில பெண்கள் சமமாக பங்கேற்பதற்கான எந்த வழிமுறையுமே இல்லை அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இது சம்பந்தமா சர்வதேச அளவில் என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னா, 2008 முதல்ல ஈக்குவட்டார் நாடு தான் பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய உரிமைகளை தன்னுடைய அரசியலமைப்பிலே அங்கீகரிச்சிருக்குது. தற்போது தண்ணீர் போன்ற இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு உரிமைகள் இருக்குது அப்படின்னு 24 நாடுகள் ஏற்று இருக்கிறாங்க. 2015 ஐக்கிய நாடுகள் சபை UN பார்த்தீங்கன்னா பொது சபை தண்ணீர் மேலாண்மையில் பெண்களுடைய தலைமைத்துவம், பாலின அடிப்படையிலான அணுகுமுறையும் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுச்சிருக்குது. தண்ணீர் நெருக்கடி அப்படின்றது அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒன்று தான், ஆனால் அது பெண்களை பாதிக்கும் விதம் வேறானது. 2026 உலக தண்ணீர் தினம் பெண்களை தண்ணீர் தீர்வுகளின் மையமாக கொண்டு வர அழைப்பு விடுத்திருக்குது ஐநா சபை. இது மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் தரவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பயிற்சியும் முயற்சியும் உங்களை வெற்றியாளர்களாக மாற்றும். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைந்து தருவோம். நன்றி.